ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அருண் சீதா விவகாரத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திருப்பம் வந்துச்சுங்கிறத நம்ம அதுவும் இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுங்கிறத யாரும் எதிர்பார்க்கல தான். நம்ம வந்து இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த கதை எப்பயுமே டக்குன்னு மற்ற எல்லா போர்ஷனையும் முடிச்சு விட்ருவாங்க ரோகிணி மேட்டர் தவிரன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அருண் வந்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணார் அப்படிங்கிறத காமிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அருண் சிக்கிட்டாரு, அதனால் இவர் மொத்தமாக திருந்தெல்லாம் போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இதுக்கு அடுத்து எப்போ தான் அந்த ரோகிணி சிக்குவாங்கங்கிற கேள்வி தான் திருப்பி நமக்கு வர ஆரம்பிக்குது. இதை பற்றிய ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன், இப்படி கதை போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கூலில் ஆல்ரெடி அண்ணாமலை அக்கௌண்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ அவருக்கு அங்கங்கே ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த கிறிஷ் முன்னாடி படித்த ஸ்கூலு. அங்கே இந்த போயிட்டு வரும் பொழுது அவருக்கு திருப்பி இன்னொரு ஸ்கூல்லையும் வந்து இவருக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆஃபர் இருக்குது. எப்படி இங்கே பார்ட் டைமாக ஒரு வாரத்தில் 2 நாள் தானே போகிறாரு, அதே மாதிரி இன்னொரு 2 நாள் இங்கே வர முடியுமா? ஏன்னா வந்து அக்கௌண்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட வந்து பேசும்பொழுது உங்களை பற்றி சொன்னார் அப்படின்னு வந்து இப்போ அண்ணாமலைகிட்ட கேட்க, அண்ணாமலையும் உடனே சரி ஓகே போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு போகலாம் அப்படின்னா, எதுக்கு அதெல்லாம் வேணாம், ஒரு வேலைக்கு போகிறதே நீங்கள் அனாவசியம் நினச்சோன்னாங்க, எதுக்குப்பா 2 வேலைக்கு போகிறீங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்கடாது, போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை தான், அதுவும் இப்போ அவங்களுக்கு ஆடிட்டிங் இருக்குங்கிறதுனால தான் பர சொல்கிறாங்க அப்படின்னு வந்து முத்துக்கிட்டலாம் பேசிவிட்டு அண்ணாமலை அங்கே போகிறேன்னு சொல்ல, உடனே ரோகிணியும் வந்து அங்கிளுக்கு ஓகேனா போட்டு தானே, அவருக்கு போகிறது பிடிச்சிருக்கு, படமும் வருது, அவருக்கு பிடிச்ச விஷயமும் இருக்குது அப்படின்லாம் வந்து ரோகிணியெல்லாம் கும்பலாக உட்காந்து சபையில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூல் வந்து அன்பு போர்டிங் ஸ்கூல், அறிவு போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே அறிவு போர்டிங் ஸ்கூலான்னு ஷாக்காக போகிறாங்க. ஸோ ஏன்னா வந்து திருப்பி கிறிஸ்டியன் இருக்கிறதுக்கே ஏதாச்சும் ஒருத்தங்க ஏற்கனவே மீனா போயிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் மனோஜ் போக வேண்டியதாக அந்த தடுத்து நிறுத்தணும், எவ்வளோ தாண்டா நம்மளும் செய்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தா. ஆனால் இந்த தடவை அண்ணாமலையை தடுக்க முடியாமல் இருக்காது. அதை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க தடுக்கிறதுக்கு போட்ட பிளான் எல்லாமே வந்து கெட்டு போக நேராக அண்ணாமலை அங்கே போய் அங்கே எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிவிட்டு ஆடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது எப்படி மீனாவை துரத்திட்டு கிறிஷ் வந்தாரோ அதே மாதிரி அண்ணாமலையை துரத்திட்டு வர. ஆனால் இந்த தடவை அண்ணாமலை கரெக்டாக அந்த பையனை திரும்பி பார்த்துட்டு உடனே வந்து டேய் கிறிஷ் நீ எங்கடா இங்கே அப்படின்னு வந்து கேட்டு சொல்லாமக்குள்ளாமல் போயிட்ட அப்படின்னா வந்து தாத்தா இல்லை தாத்தா எங்கள் அம்மா தான் என்னை ஸ்கூல் மாற்றி விட்டாங்க அப்படின்னு உடனே உங்கள் அம்மா இங்கே இருக்காங்களா துபாயில் இருக்காங்களா அப்படின்னா அந்த பையன் இப்போவும் வந்து திருட்டுத்தனமாக வந்து இல்லை எங்கள் அம்மா இங்கே இல்லை, அவங்க துபாயில் தான் இருக்காங்க, இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு வந்து இழுத்து இங்கே போட்டாங்க, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, எங்கள் அம்மாட்ட பேசி திருப்பி வீட்டுக்கே நான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடலான் இருக்கேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் முதல்ல கிறிஷை வந்து எப்படியாச்சும் நம்ம போய் அண்ணாமலையை பார்க்க விடாமல் தடுத்துடணும் அப்படின்னு நினச்சி அங்கே போன ரோகிணி இவங்க ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காத ஒளிஞ்சிருந்து பார்க்க, இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிறிஷுடைய பாட்டி அவங்க தான் திடீர்னு பூம் அப்படின்னு குதிக்கிறாங்களே, வானத்துலேருந்து குதிக்கிற மாதிரி அப்பப்போ எங்கே போனாலும் யார் எங்கே போனாலும் அங்கே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஊர்லேருந்து வந்து நான் கிறிஷை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்தவங்க அங்கே பார்த்து அண்ணாமலைகிட்ட பேச ஆரம்பிச்சு, இல்லை என் பொண்ணு தான் இங்கே சேர்த்துட்டா, எனக்கு கூட விருப்பமே இல்லை தான் அப்படிங்கும்போது அண்ணாமலை என்னம்மா நீ ஏன் இவ்வளோ தூரம் இப்படி பண்ணுறீங்க, நான் ஏற்கனவே இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் நான் பேசி அவனை அங்கே சேர்த்துடலாம், இவன் அழறான் இவ்வளோ தூரம் அழறான், இப்படி விருப்பம் இல்லாத பையனை எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு நான் திருப்பி கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் கார்டியன் நீங்கள் கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுங்க, நான் உடனே கிளம்பி இவனை கூப்பிட்டு போய் அங்கே வந்து வச்சுட்டு எங்கள் வீட்டிலேருந்தே அவன் போயிட்டு வரட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது அப்படின்னா, நிஜமாவா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டு அவங்க அம்மாவும் அந்த பிளானில் தானே இருக்காங்க, ரோகிணி கூட தான் பையன் இருக்கணும்ன்ட்டு, அதனால வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே போய் இதை செய்ய, இதை கெடுத்து விடுறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ரோகிணி நினச்சது நடக்காமல் திருப்பி கிறிஷ் இந்த வீட்டுக்கே வந்ததுக்கப்புறமா ஆனால் வந்து இப்போ முத்து மீனா கூட அவங்க தூங்க வேணாம், ஏன் கூட தூங்கட்டும் அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை விஜயா ரூமுக்கு கூப்பிட்டு போக. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயம் அதிகமாகிட்டே போய் ரோகிணி சிக்கிறதுக்கு நாட்கள் நெருங்கி ரொம்ப டிலே பண்ணாமல் இந்த விஷயத்தில் அவங்க மாற்றுற மாதிரி கொண்டா பெட்டர். ஆனால் வந்து அட்லீஸ்ட் இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாராவது 1-2 பேருக்காவது தெரிய வரணும். அதுக்கு முன்னாடி இந்த 3 லட்ச ரூபா மேட்டரில் திருடினது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா இவங்களை பற்றி குட்டுகள்லாம் ஒன்று உடச்சி மொத்தமாக அவங்கள பெரிய வில்லியாக்குனா கூட ஓகே, இல்லை அப்படின்னா வந்து கதையை இன்னும் இழுத்துட்டே தான் போகிறாங்களே தவிர அதில் ஒரு எதை நோக்கி இது பயணிக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடாக தனித்தனியாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, மொத்த கதையாக பார்க்கும்பொழுது ரொம்ப இழுவையாக தான் இருக்குது இந்த ரோகிணி மேட்டர் மட்டும். அதில் அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத பற்றி கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.